இறைவன் இறைவன் எங்கே என அனைத்து மதத்தினரிடமும் எழும் ஒரு கேள்வியே நம்மிடமும் எழுந்துள்ளது. இதற்கு விடை காண்போம். இறைவனை நம் கண்களால் பார்க்க முடிகிறதா? இல்லை. நம் கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தியாகவே அனைவராலும் கருதப்படுகிறது. இறைவன் கண்ணுக்கு புலப்படாத ஒரு மாய பிம்பமாக இருந்து நம்மை வழிநடத்துவதாக அறிகிறோம். அப்படிப்பட்ட மாய பிம்பத்தை எப்படி அறிவது? நமது உள் மனதின் மூலமாகத்தான் உணர முடியும். இப்படித்தான் இறைவனை நாம் எப்படி உணர்வது என அனைவரும் தேடுகிறோம். இறைவனை உணரும் தருணங்கள் இவை. முதலாவதாக, பெற்ற தாய் தந்தையரை மதித்து பராமரித்து வருபவர்களால் இறைவனை உணர இயலும். அனைவரையும் தங்களைப் போல் பாவித்து அன்பு கருணை உதவி செய்பவர்களாலும் இறைவனை உணர இயலுகிறது. சுயநலம் இல்லாத பொது நலம் கருதி செய்யும் செயல்களால் மூலமும் இறைவனை உணர இயலுகிறது. உண்மை நேர்மையுடன் செயல்படும் அனைவராலும் இறைவனை உணர இயலுகிறது. ஆகவே கருணை உள்ளவர்களாலும் நேர்மையுடனும் கடமையுடனும் செயல்படுவர்களாலும் பொதுநல சேவை செய்பவர்களாலும் மற்றும் அனைவரையும் மதித்து உதவுபவர்களால் மட்டுமே இறைவனை உணர முடிகிறது. நாமும் அவ்வாறே செயல்படுவோம், இறைவனை உணர்வோம். இந்த பதிவினை பார்த்த அனைவருக்கும் ஜூபோ கேரின் நன்றி. கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேல் முருகன்.